வரமாட்டேன் அம்மகாரன் மாமோ மாமோ தங்கராஜ் மாமோ நீதான் அம்மாக்காரன் எனக்கு திருமணம் நடக்கும் போது ஞாபகம் ரெண்டு குத்துவாளி கத்துட்டு வந்துரு தங்கராஜ் மாமா என் கல்யாணத்துக்கு வந்துரு ஒரு மாதம் சும்மா ரெண்டு குத்துவாளி நீட்டு எடுத்துட்டு வந்துரு ஞாபகம் வரும்போது ஏற்றி ஏற்றி வச்சுக்கிறேன் எல்லாரும் வந்துருங்க லூசா சுத்துறோம் லூசா சுத்துறோம் டேய் எல்லோரும் அந்த ஜகால் தரல எவ்வளோ காத்துக்கிறேன் எனக்கு திருமணம் எல்லாம் பணமாக நான் கேட்குறேன் மூஞ்சி ஆய மாடுறா அவளுக்கு கர்மா கர்மையா சூத்து வாயெல்லாம் அப்பப்போ எரியுது மூஞ்சி வச்சு எருவாடு போகுது யார் பாவடு கட்டு விட்டுக்கிறான் நான் பாவடு கட்டு விட்டுக்கிறேன்னா யாரா வயிற்று பக்கம் மூஞ்சி வச்சிருமான்னு போய் ஏமாத்து போ வயிற்று பக்கம் மூஞ்சி வச்சிருமான்னு போய் ஏமாத்து நானே பண்ண பாவடு கட்டு விட்டுக்கிறான் மாலை ஓடியா புட்ட பிடிச்சா மாலை நான் அடுத்து பேசுகிறேன் மாலை நான் அடுத்து பேசுகிறேன் அண்ணே ஒரு மாலை 200 300 விற்குது குரங்கு மாதிரி பிச்சு போட்டீங்களா அது ஏன் ஒரு காய வச்சு கட்டி எடுக்கும் இந்த சாமலை அன்பளிப்பாக எனக்கு மனமாலன்னு சொல்லட்டானா எவ்வளவு அனுபவம் கிடையாது ஏண்டா எனக்கு எவ்வளவு அனுபவம் கிடையாது என்ன இது மயிறு 100 கிராம் 200 ரூபாய் 50 கிராம் 100 ரூபாய் முடி வாங்கத்தே முடி யார கீ போட்டாதீமா உங்க வீடு தெரியும் வாங்குறேன் திருமணம் செஞ்சு கொள்ள வேண்டுமா ஏண்டா யாரு கேவலம் ஒரு நாட்டு தளபதி யாரு ஆமாண்ணா நான் காலம் முடிஞ்ச அரம்பில்லை நான் நாட்டு தான் எனக்கு அவசியம் இல்லடா டேய் அவனை மனது கொண்டால் இப்பொழுது இளவரசன் வருங்கால மன்னரு அவனை மனது கொண்டா நான் வருங்கால மகாராணிடா முடியாதுடா அம்மா எதுலவையும் பாத்துறீங்களா நான் கேவலம் பணத்திற்காக இந்த பதில ஆசைப்படுதலே வாழ்க்கையே பறி போய் விட்டது அடா சதிகாரா அட சூழ்ச்சிக்காரா உன் வார்த்தை கேட்டு
இந்த அரசு குடும்பத்தையே நான் பண்ணி வாங்கினேன். நீ சாட்டே இருந்து பம்பரமா சொன்னேன். எனக்கு இது வேணும். என் உயிர் போக போகுது. நேரத்தை கட்டி பிடிச்சு ஒரே ஒரு முத்தம் கொடுங்க. பாப்பல எனக்கு கிஷோர் இருக்கிறான், தாராளமா கொடுக்கு. சரி கடைசி என்ன செய்யுது போய் சேர்றா. பாண்டியா உங்களே நீங்கள் எல்லோரும் மன்னித்து விடுங்கள் ஐயா. பாண்டியா உங்களின் கழுத்தில் நான் தாலியை கட்டினேனே தவிர என்னுடைய விரல் கூட அவன் மீது பட்டது கிடையாது. இவன் ஒரு கலங்காத காவியா, இவள் ஒரு கலங்காத காவியா, இவள் ஒரு கலங்காத காவியா. பாண்டியா அங்க போன பான்வெடிக்கு இந்த நானே அறுந்து விடுகிறேன். இந்த தாலியை புத்தலின் கழுத்தில் கட்டி அவனை நீ மனைவியாக ஏற்றுக்கொண்டவா. பாண்டியன் கண்கள் பறிபோவதற்கு நானும் ஒரு காரணமாக இருந்தேன். அப்படி என்றால் அம்மா நானும் அனைவரும் ஒன்று சேர்ந்து விட்டோம். எங்க அண்ணன் கல்யாணம் பண்ணிக்கிறேன். உனக்கு அண்ணனுக்கு திருமணம் நடந்தால் மாரியம்மனுக்கு உன் உடல் எல்லாம் நிர்வாணமாக வேப்பஞ்சாலை இப்பொழுது எங்கு செல்ல வேண்டும்? அம்மன் காரியம்மா நீ மருளாடி வந்திடம்மா உடுக்கை பொம்பை ஒரு சோலைக்கு உரிமைத்தால் முழங்கி சித்தாங்கி அடை கட்டி என் தாயனி சீரி எழுந்திடம்மா மேல்மலையனூரில் கோவில் கொண்டு என் அங்கால ஈஸ்வரியே எங்கள் அங்காள ஈஸ்வரிக்கு அபிஷேக பூஜைகளாம் ஆடி வரும் தேரினிலே அம்மன் எசைந்து வரும் மாரியம்மா ஆயிரம் கண்கள் கொண்டவாளி எங்கள் அங்காள ஈஸ்வரி Come on.
நடனமாடிவா கோழிவழி கொண்டவனே நடனமாடிவா கோவிந்தா 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 கோவிந்தா